சௌந்தர்ய லஹரி 22வது ஸ்லோகம். பவானி துவம். ஒரு வார்த்தை பிரார்த்தனைக்கு உடனடி அம்பாள் அருள். பவானி துவம். ஒரு சொல் சொன்னாலே அம்பாள் அருள் கிடைக்கும். பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோத்தும் வாஞ்சன் கதயதி பவானி த்வமிதி யஹ ததைவ த்வம் தஸ்மை திஷசி நிஜ சாயுஜ்ய பதவி முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜித பதா பவானி த்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோத்தும் வாஞ்சன் கதயதி பவானி த்வமிதி யஹ ததைவ த்வம் தஸ்மை திஷசி நிஜ சாயுஜ்ய பதவி முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜித பதா சௌந்தர்ய லஹரியில் 22வது ஸ்லோகத்தின் அர்த்தம். ஒரு பக்தன் அம்பாளிடம் இப்படி வேண்டிக் கொள்ள நினைக்கின்றான். பவானி, நான் உங்கள் தாசன், என்னிடம் கருணை பார்வை செய்யுங்கள். ஆனால் அவர் சொல்ல தொடங்கும் போது பவானி துவம் என்று சொல்கிறார். அதை அம்மா வேறு அர்த்தமாக எடுத்துக்கொள்கிறார். அதாவது நீயே பவானி என்று பக்தன் கூறுகிறான் என்று கருதுகிறான். அந்த பக்தியின் ஆழத்தை கண்டு மகிழ்ந்து அவள் உடனே சாயுஜ்ய மோட்சம் அளிக்கிறாள். விஷ்ணு, பிரம்மா, இந்திரன் கூட வணங்கும் திருவடிகள் அவள் ஒரு சாதாரண பக்தனுக்கே அருள்கிறாள். சௌந்தர்ய லஹரி 22வது ஸ்லோகம். பாராயணம் செய்வதின் நன்மைகள். ஆன்மீக பலன்கள். அம்பாளின் கருணை பார்வை கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தை பக்தியுடன் ஜபிப்பவர்களுக்கு தெய்வ தாயான அம்பாளின் கருணை பார்வை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மன அச்சம் மற்றும் கவலை குறையும். மனதில் இருக்கும் பயம், தளர்ச்சி மற்றும் கவலைகள் குறைந்து அமைதி கிடைக்கும். பக்தி மற்றும் சரணாகதி அதிகரிக்கும். இந்த ஸ்லோகம் பக்தனை முழுமையான சரணாகதி நிலைக்கு கொண்டு செல்ல உதவுகிறது. அகந்தை குறையும். நான் உங்கள் தாசன் என்ற உணர்வு உருவாகி அகந்தை குறைந்து தாழ்மை வளரும். ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். தெய்வ அனுபவம் ஆழமாகி மனம் ஆன்மீக சிந்தனைக்கு திரும்பும். மோட்சம் பெறும் தகுதி வளர்க்கும். இந்த ஸ்லோகம் ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது. அம்மன் சிறந்த வார்த்தைகளை எதிர்பார்க்கவில்லை. அவள் பார்ப்பது பக்தியின் உண்மை. இதயம் நிறைந்த ஒரு சிறிய பிரார்த்தனை கூட அவளுடைய அருளை உடனே ஈர்க்கும். நாம் உண்மையான பக்தியுடன் அம்மாவை அழைத்தால் நாம் பிரார்த்தனை முடிக்கும் முன்பே அவள் அருள் நம்மை அடையும். பூரணமான வார்த்தைகள் தேவையில்லை. உண்மையான பக்தி இருந்தால் தெய்வ அருள் உடனே கிடைக்கும். சாரம். இந்த ஸ்லோகத்தின் சாரம். பக்தியுடன் சொல்லப்படும் சிறிய பிரார்த்தனையும் தெய்வ அருளை உடனே ஈர்க்கும்.